ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த குளிர் காலத்துக்கு சூப்பரான பெப்பர் மஷ்ரூம் தான் எப்படி செய்கிறத பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருந்தேன். தோசைக்கு தான் நான் சைடிஷாக வச்சு சாப்பிட்டுருந்தேன். எது சப்பாத்தி, தோசை, கீ ரைஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே, சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி மஞ்சாத்தூள், கல்லுப்பு தண்ணியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மஷ்ரூம் சேர்த்து ஒரு 5 minutes வச்சுக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற கிருமிலாம் போகும். அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவேன். மஷ்ரூம் நீங்களும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லது. அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி வச்சுக்கணும். மஷ்ரூமில் இந்த மாதிரி உள்ளே இருந்தால் தான் ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூம். இல்லை அப்படின்னா இங்கே இந்த இடம் ஃபுல்லாக கருப்பாக இருந்துச்சு, இங்கெல்லாம் கருப்பாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணாதீங்க, அதை சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மஷ்ரூம் மட்டும் சாப்பிடுங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, 4 பெரிய வெங்காயம் ஃபைனாக ஷாப் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு 10 to 15 எடுத்துக்கோங்க. நான் 10 எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம். க்ளீன் பண்ணி மஷ்ரூமை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 7-8 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன். கேஸில் கடாயை வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கோம்ல ஸ்பைசஸ் இது நம்ம சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ இதை எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த பதம் இந்த போதும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு சைடாக வச்சுட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம இதில் இந்த ஸ்பைசஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சமாக சீரகம், சோம்பு, ஸ்டார், 4 லவங்கம், ஒரு சின்ன சைஸ் பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நேரம் ஒரு 2 minutes கழிச்சு நம்ம சாப் பண்ணி வச்சிருந்தா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறணும். அதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சிருந்தா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வேகணும். நல்லா வதக்கி வச்சுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சாத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம எந்த தண்ணியுமே எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம மஷ்ரூம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க, அப்போ தான் மஷ்ரூமில் அந்த மசாலாலாம் இறங்கும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 15 minutes கழிச்சு பாருங்கள். நான் தண்ணியே சேர்க்கல, மஷ்ரூம்லேயே எப்படி தண்ணி விட்டுருக்குன்ட்டு பாருங்கள். உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜார் கழுவி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப தண்ணியாக வேணால் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி தான் போகும் எனக்கு. அதனால் நான் தண்ணி அவ்வளோ சேர்க்கலை. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கும். அதுவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம இதில் சேர்த்துருக்க நல்லெண்ணெய், தனியா எல்லாமே ஹெல்த்தி தான். குழந்தைங்களுக்கு கோல்டாக இருக்கா இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுங்க. எனக்கும் கோல்டு தான், அதனால தான் நான் இந்த ரெசிபி செஞ்சுருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.